நீங்க வழக்கமா ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட், அதாவது ஒரு 1000 சதுர அடி பரப்பளவு இருக்கிற ஒரு வீட்டை கற்பனை செஞ்சு பாருங்க. உங்க மனசுல என்ன தோணும்? ம். கண்டிப்பா கொஞ்சம் நெருக்கமான அறைகள், சின்ன சமையலறை இப்படித்தான் தோணும். ஆமா, எனக்கும் அப்படித்தான் தோணுச்சு. ஒரு நடுத்தர குடும்பத்துக்கு 1000 ஸ்கொயர் ஃபீட் அப்படிங்கிறது ஒரு பாதுகாப்பான கனவு தான். ஆனா அது ஒரு பிரம்மாண்டமான கனவா இருக்காதுன்னு நான் நினைச்சேன். பொதுவா எல்லாரும் அப்படிதான் நினைப்பாங்க. அதுல தப்பில்ல. ஆனா தொடர்ந்து புது விஷயங்களை கத்துக்க விரும்புற உங்களுக்காகவே நாங்க பண்ற இந்த ஆழமான தேடல்ல என் எண்ணம் அப்படியே மாறிடுச்சு. அதாவது ட்ரீம் ஆஃப் ஒர்க்ஸ் அப்படிங்கிற ஒரு கட்டுமான நிறுவனத்தோட சில டிசைன்ஸை நான் பார்க்க நேர்ந்தது. ஓ! அந்த 3D டிசைன்ஸ் சொல்றீங்களா? ஆமா, கரெக்ட். அவங்க 1000 ஸ்கொயர் ஃபீட்ல உருவாக்குன அந்த வீட்டின் 3D டிசைன்ஸை பார்த்தப்போ நிஜமாவே என் கண்ணையே என்னால நம்ப முடியல. ஒரு சின்ன இடம் எப்படி ஒரு பிரம்மாண்டமான சொகுசு மாளிகை மாதிரி தெரியுதுன்னு எனக்குள்ள நிறைய கேள்விகள். கண்டிப்பா. அந்த ஆச்சரியம் எனக்குள்ளேயும் இருந்தது. இது என்ன ஏதோ கண்கட்டி வித்தியா இல்ல மூளையை ஏமாத்துற ஒரு தந்திரமான்னு இத பத்தி தான் இன்னைக்கு நம்ம ஆழமா அலசப் போறோம். நீங்க சொல்ற மாதிரி இத ஒரு வித்தைன்னே சொல்லலாம். ஆனா, இது மாயமந்திரம் கிடையாது. இது மிக துல்லியமான மனித உளவியலையும் அறிவியலையும் இணைக்கிற ஒரு கட்டிடக்கலை தந்திரம். கட்டிடக்கலை தந்திரம், ஓகே. ஆமா. ஒரு வீடு எவ்ளோ சதுரடியில கட்டப்பட்டிருக்கு அப்படிங்கறத விட, அந்த இடம் எப்படி பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கறது தான் இங்க முக்கியம். ஓஹோ. இன்னைக்கு நாம அந்த டிசைன்ஸ்க்கு பின்னாடி இருக்கிற தத்துவங்கள, அதாவது குறிப்பா வெளிச்சம், வண்ணங்கள், அப்புறம் கட்டிட அமைப்பு, இதெல்லாம் ஒரு சின்ன வீட்டை இவ்ளோ பெருசா காட்டுதுன்னு புரிஞ்சுக்க போறோம். மிகச்சரி. இந்த டிசைன்ஸை நான் முழுசா பார்த்தப்போ வீட்டின் அறைகளை விட என் கவனத்தை ரொம்ப ஈர்த்தது அந்த வீட்டோட மைய பகுதி தான். அந்த சென்ட்ரல் கோர்ட்யார்ட் இல்லையா? அதேதான். வீட்டோட வரைபடத்தை மேலிருந்து, அதாவது ஒரு ஐசோமெட்ரிக் வியூல பார்க்கும்போது இந்த வீட்டோட ஒட்டுமொத்த தத்துவமுமே ஒரு மையப்புள்ளியை நோக்கி தான் அமைஞ்சிருக்குன்னு புரிஞ்சுது. கரெக்ட். அந்த வீடு ஒரு கச்சிதமான சதுர வடிவத்துல அமைஞ்சிருக்கு. ஆமா. ஆனா வீட்டின் மையத்துல ஒரு பெரிய திறந்த வெளி, அதாவது வானத்தை நோக்கி திறந்திருக்கிற ஒரு முற்றம் இருக்கு. எல்லா அறைகளும் இந்த முற்றத்தை சுத்தி தான் கட்டப்பட்டிருக்கு. எக்ஸாக்ட்லி. இது வெளியே இருந்து பார்க்கும்போதே கண்ணாடி கதவுக்கு வழியா அந்த முற்றம் ரொம்ப அப்பட்டமா தெரியுது. இத பார்த்தோன்னே எனக்கு ஞாபகம் வந்தது நம்ம ஊர்ல இருக்கிற அந்த பாரம்பரியமான நாலுகட்டு வீடு இல்லனா முற்றத்து வீடுகள் தான். அது ரொம்ப சரியான ஒப்பீடு. நம்ம பாரம்பரிய வீடுகள்ல முற்றம் அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசியமான ஒண்ணா இருந்தது. ஆமா, அங்கதான் எல்லாரும் கூடுவாங்க. கரெக்ட். ஆனா பாரம்பரிய வீடுகளுக்கும் இந்த நவீன டிசைனுக்கும் ஒரு பெரிய மனோதத்துவ வித்தியாசம் இருக்கு. பழங்கால வீடுகள்ல முற்றம் ஒரு சமூக கூடலா பயன்பட்டது. அதாவது குடும்ப உறுப்பினர்கள் ஒன்னா உட்காந்து பேச, காய்கறி நறுக்க இல்ல தானியங்கள் காய வைக்க யூஸ் ஆச்சு. புரியுது. அந்த வீடுகள் பெரும்பாலும் வெளி உலகத்துல இருந்து தங்களை மூடிக்கிட்டு முற்றத்தை மட்டுமே நம்பி இருந்தது. ஆனா இந்த நவீன டிசைன்ல அந்த முற்றம் ஒரு குறிப்பிட்ட அறிவியல் பூர்வமான காரணத்துக்காக வைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு பேரு லைட் மேனேஜ்மெண்ட், அதாவது ஒளி மேலாண்மை. ஒளி மேலாண்மை, அதாவது வெளிச்சத்தை உள்ளே கொண்டு வரதுக்காகவா சொல்றீங்க? ஆமாங்க. ஒரு அறைய பெருசா காட்டுறது எதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? சுவர்கள் கிடையாது, அந்த அறையில விழும் வெளிச்சம் தான். ஓ, வெளிச்சம் தான் அந்த பிரம்மாண்டத்தை கொடுக்குதா? கண்டிப்பா. ஒரு வீட்ல இருண்ட மூலைகள், அதாவது டார்க் கார்னர்ஸ் அதிகமா இருந்தா நம்ம மூளை அந்த இடத்த ரொம்ப சின்னதா கணக்கிடும். இருட்டா இருந்தா இடம் சுருங்கின மாதிரி தோணும். கரெக்ட். இந்த டிசைன்ல அந்த திறந்தவெளி முற்றத்தை வீட்டோட மையத்துல வைக்கிறதால வீட்டின் எந்த மூலைக்கும் இயற்கையான சூரிய ஒளி எந்த தடையும் இல்லாம கிடைக்குது. ஓஹோ. இது உள்ளே இருக்கிற மனிதர்களுக்கும் வெளியே இருக்கிற இயற்கைக்கும் நடுவுல இருக்கிற சுவரை உடைக்குது. ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் வீட்ல இப்படி ஒரு பிரம்மாண்டமான வெளிச்சம் உள்ளே வரும்போது இட நெருக்கடி அப்படிங்கிற ஃபீலே நமக்கு வராது. அது உண்மைதான். இருட்டான ரூம்ல இருக்கும்போது அந்த சுவர்கள் எல்லாம் நம்மளை நெருக்கி வர மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அது இந்த முற்றம் உடைக்குதுன்னு நீங்க சொல்றது எனக்கு நல்லாவே புரியுது. ஆமா, அதுதான் இதோட மெயின் லாஜிக். ஆனா இங்க நான் ஒரு நடைமுறை சிக்கலை உங்ககிட்ட கேட்கணும். அந்த முற்றத்தோட டிசைன் பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. அதாவது தரையில அந்த உட்டன் டெக்கிங், சாம்பல் நிற கற்கள், நடுவுல ஒரு தொட்டியில சின்ன மரம், ஓய்வெடுக்க லவுஞ்ச் சேர்ஸ், இப்படி எல்லாமே ஒரு ரிசார்ட் மாதிரி சூப்பரா இருக்கு. ரொம்ப லக்ஸூரியஸா இருக்கு. ஆமா. ஆனா நிஜ வாழ்க்கைக்கு வருவோம். வீட்டின் நடுவுல இப்படி ஒரு திறந்து வெளி இருந்தா மழைக்காலத்துல அந்த மழை தண்ணி வீட்டுக்குள்ள வராதா? நல்ல கேள்வி. அது மட்டும் இல்ல, காத்துல பறந்து வர்ற தூசு, காய்ந்த இலைகள், இதெல்லாம் சுத்தம் செஞ்சு மெயின்டைன் பண்றது ஒரு பெரிய தலைவலியா இருக்காதா? 1000 ஸ்கொயர் ஃபீட் வீட்ல பராமரிப்புக்கே பாதி நேரம் போயிடாதான்னு பலருக்கும் ஒரு தயக்கம் வரும். நீங்க கேக்குறது மிக முக்கியமான ரொம்பவே பிராக்டிக்கலான கேள்வி.
வெளிச்சம் வேணும் அப்படிங்கிறதுக்காக இயற்கைய அப்படியே வீட்டுக்குள்ள அனுமதிச்சிட்டா அது டெய்லி லைஃப ரொம்ப கஷ்டமாக்கிடும். ஆமா, அதான் என் சந்தேகம். ஆனா அதுக்கான தீர்வு இந்த டிசைன்லயே ரொம்ப நுட்பமா ஒளிஞ்சிருக்கு. முற்றத்தை சுத்தி அமைக்கப்பட்டிருக்கிற சுவர்களை நீங்க கவனிச்சீங்கன்னா அது வெறும் செங்கல் சுவர்கள் கிடையாது. ஓ, வேற என்னவா? அவை முழுவதுமா சறுக்கும் கண்ணாடி கதவுகளால், அதாவது ஸ்லைடிங் கிளாஸ் டோர்ஸால ஆனவை. ஓஹோ, அதாவது ஒரு கண்ணாடி கூண்டுக்குள்ள அந்த முற்றத்தை அடைச்சு வைக்கிற மாதிரி சொல்றீங்களா? எக்ஸாக்ட்லி, சரியா சொன்னீங்க. மழைக்காலத்திலயோ இல்ல அதிக தூசு வீசும் நேரத்திலயோ இந்த கண்ணாடி கதவுகளை நம்ம முழுசா மூடிடலாம். அப்படி மூடிட்டா வீட்டின் மத்த அறைகளுக்குள்ள தூசு வர்றத 100% தடுத்துடலாம். வாவ், அப்போ முற்றம் மட்டும்தான் அந்த இயற்கை மாற்றங்களை சந்திக்கும். ஆமா, மழை நின்ன பிறகு திரும்பவும் நாம கதவுகளை திறந்து வச்சுக்கலாம். அதே சமயம் அந்த கதவுகள் கண்ணாடியால ஆனது அப்படிங்கறதால கதவை மூடி இருந்தாலும் வெளிச்சம் உள்ள வர்றது கொஞ்சம் கூட தடைப்படாது. சூப்பர் லாஜிக். இது தவிர மேலிருந்து பார்த்த வரைபடத்துல நீங்க கவனிச்சீங்கன்னா அந்த முற்றத்தோட சில ஓரங்களை மூடி இருக்கிற மாதிரி மரச்சட்டங்கள், அதாவது பர்கலாஸ் அமைச்சிருக்காங்க. ஆமாமா, நான் பார்த்தேன். ஆனா அந்த மரச்சட்டங்கள் வெறும் அழகுக்கரக வைக்கப்பட்டவைன்னு தான் நான் நினைச்சேன். அப்படியா? இல்ல, அதுவும் அறிவியல் பூர்வமா டிசைன் பண்ணப்பட்டதுதான். கோடை காலத்துல சூரிய ஒளி நேரடியா வீட்டுக்குள்ள விழுந்தா வீடு ஒரு சூள மாதிரி ரொம்ப கொதிக்க ஆரம்பிச்சிடும். ஆமா, அது ரொம்ப கஷ்டம். அந்த நேரடி வெயில கட்டுப்படுத்தி வெளிச்சத்தை ஒரு வடிகட்டி வழியா உள்ளே அனுப்புற மாதிரி இந்த மரச்சட்டங்கள் வெளிச்சத்தை மென்மையாக்குது. அதனால மெயின்டெனன்ஸ் ஒரு பெரிய சுமையா இருக்காது, வெளிச்சமும் எந்த தடையும் இல்லாம கிடைக்கும். அட, இது உண்மையிலேயே ஒரு ரொம்ப ஸ்மார்ட்டான டிசைன் தான். இயற்கையை வீட்டுக்குள்ள கொண்டு வரத மட்டும் முக்கியம் இல்ல, அது எப்படி கட்டுப்படுத்துறது அப்படிங்கறதும் ரொம்ப முக்கியம்னு இது காட்டுது. கரெக்ட். சரி, இந்த மைய முக்கியத்தின் மூலமா வெளிச்ச பிரச்சனை தீர்ந்துருச்சு. ஆனா வெளிச்சம் மட்டுமே ஒரு வீட்டை இவ்வளவு பிரம்மாண்டமா காட்டிடுமா? இல்ல. இந்த டிசைன்ஸை நான் இன்னும் கூர்ந்து கவனிச்சப்போ நான் இன்னொரு விஷயத்த கண்டுபிடிச்சேன். ஓ, என்ன விஷயம் அது? வீட்டின் மத்த அறைகள் எல்லாம் அந்த முற்றத்தோட எப்படி தொடர்பு கொள்ளுதுன்னு பார்த்தப்போ அங்கெல்லாம் திரும்ப திரும்ப வர்ற ஒரு குறிப்பிட்ட வண்ணத்தை நான் கவனிச்சேன். நீங்க அந்த மயில் கழுத்து கலர், அதாவது டீல் கலரை பத்தி சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். அதேதான். இந்த வண்ணத்தந்திரம் எப்படி வேலை செய்யுதுன்னு எனக்கு தோணுனதை நான் உங்ககிட்ட சொல்றேன். முதல்ல அந்த லிவிங் ஹால், அதாவது வரவேற்பறையே எடுத்துப்போம். அறையோட மையமா பின்புறம் அந்த மயில் கழுத்து நிற சுவர் ரொம்ப கம்பீரமா இருக்கு. சரி, அது ஒரு டிசைன் நாம விட்டுடலாம். ஆனா அடுத்து பெட்ரூமை போய் பார்த்தா படுக்கைக்கு பின்னாடி இருக்கிற சுவர்லயும் அதே டீல் கலர் தான். ஆமா, அங்கேயும் அதே கலர் தீம் தான். அப்புறம் கிச்சனுக்கு போனா அங்கேயும் சமையல் மேடைக்கு பின்னாடி இருக்கிற பேக் ஸ்பிளாஷ் சுவர்ல அதே கலர் தான். ஆரம்பத்துல இதை பார்க்கும்போது ஏதோ ஒரு டூர் கைடு நம்மள ஒவ்வொரு அறையா கூட்டிட்டு போற மாதிரி தோணுச்சு. ஓகே, ஒரு வழிகாட்டி மாதிரி. ஆமா, ஆனா இத பத்தி நான் கொஞ்சம் யோசிச்சப்போ என் சிந்தனை வேற மாதிரி மாறிடுச்சு. இது வழிகாட்டுறது இல்ல, இது வீட்டின் எல்லைகளை அழிக்கிற வேலை. ரொம்ப சரியான திசையில சிந்திக்கிறீங்க. அந்த எல்லைகளை அழிக்கிற வேலைய நம்ம மூளை எப்படி புரிஞ்சுக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? நான் ஒரு சிம்பிள் உதாரணம் சொல்றேன். நம்ம கிராமங்கள்ல விவசாய நிலங்களை பார்த்திருப்போம். ஒவ்வொரு விவசாயியும் அவங்க நிலத்தை சுத்தி ஒரு சின்ன வேலியோ இல்ல வரப்போ கட்டியிருப்பாங்க. ஆமா, பிரிச்சு காட்டுறதுக்கு அந்த வேலிகள் இருக்கிற வரைக்கும் அந்த நிலம் சின்ன சின்ன துண்டுகளா தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். ஆனா அறுவடை முடிஞ்ச பிறகு அந்த வேலிகளெல்லாம் தற்காலிகமா எடுக்கப்படும் போது கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் அந்த முழு இடமும் ஒரே பரந்த நிலமா ரொம்ப பிரம்மாண்டமா தோணும் இல்லையா? ஆமா, ஒரே நிலமா தெரியும். அது போலதான் இந்த வண்ணமும் செயல்படுதுன்னு நான் நினைக்கிறேன். அற்புதமான உதாரணம். இதத்தான் கட்டிடக்கலை உளவியல்ல கலர் கண்டினியூட்டி, அதாவது வண்ண தொடர்ச்சின்னு சொல்லுவாங்க. ஓ, இதுக்கு எப்படி ஒரு பேர் இருக்கா? ஆமா, பொதுவா நம்ம என்ன தப்பு பண்ணுவோம்னா, ஹாலுக்கு ஒரு கலர், பெட்ரூம்க்கு வேற கலர், கிச்சனுக்கு இன்னொரு கலர்னு ஒவ்வொரு ரூமுக்கும் ஒவ்வொரு வண்ணத்தை அடிப்போம். ஆமா, நாம அப்படித்தான் பண்ணுவோம். அதுல என்ன தப்பு? அப்படி செய்யும்போது நம்ம மூளை அந்த வீட்டை தனித்தனி சின்ன சின்ன பெட்டிகளா பிரிச்சு புரிஞ்சுக்குது. அதுக்கு பேரு ஸ்பேஷியல் ஃப்ராக்மெண்டேஷன். ஓஹோ, ஒரு அறை எங்க முடியுது, அடுத்த அறை எங்க தொடங்குது அப்படிங்கிற எல்லைய அந்த நிறமாற்றம் மூளைக்கு ரொம்ப தெளிவா உணர்த்திடும். அது வீட்டை இன்னும் சின்னதா தான் காட்டும். அப்போ இந்த மயில் கழுத்து வண்ணம் மூளையை நிஜமாவே ஏமாத்துதா? கண்டிப்பா. அறைகள் கண்ணாடி கதவுகளால பிரிக்கப்பட்டிருந்தாலும் உங்க பார்வைக்கு எட்டுற தூரம் வரைக்கும் அதே வண்ண தொடர்ச்சியை நீங்க பார்க்கும்போது மூளையால அந்த எல்லைகளை பிரிக்க முடியறதில்ல. வாவ், அமேசிங். அந்த ஒட்டுமொத்த இடத்தையும் ஒரு தொடர்ச்சியான தடையற்ற ஒரே பெரிய கேன்வாஸா நம்ம மூளை புரிஞ்சுக்குது. அது மட்டும் இல்ல, அறைகளை பிரிக்க இங்க மரக்கதவுகள் இல்ல, தரையிலிருந்து கூரை வரைக்கும் பெரிய கண்ணாடி கதவுகள் தான் இருக்கு.
ஆமா, அதுவும் பார்வைக்கு எந்த தடையும் கொடுக்கறதில்ல. எக்ஸாக்ட்லி. இந்த வண்ணத் தொடர்ச்சியும் பார்வை தடையற்ற தன்மையும் தான் சேர்ந்து ஒரு சாதாரண 1000 ஸ்கொயர் ஃபீட் வீட்ட நம்ம மூளைக்குள்ள ஒரு மிகப்பெரிய மாளிகையா மாத்துது. இதை நான் சற்றும் எதிர்பார்க்கல. கட்டிடக்கலைக்குள்ள இவ்வளவு பெரிய நியூரோ சயின்ஸ், அதாவது நரம்பியல் மற்றும் உளவியல் தந்திரங்கள் ஒளிஞ்சிருக்குன்னு புரிஞ்சுக்கும்போது ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கு. ஆமா, டிசைன்ங்கிறது வெறும் அழகு மட்டும் கிடையாது. சரி, இப்போ வெளிச்சம் அப்புறம் வண்ணத் தொடர்ச்சின்னு 2 சூட்சமங்களை நாம பார்த்துட்டோம். ஆனா ஒரு வீடு அழகாவும் பிரம்மாண்டமாவும் மட்டும் இருந்தா பத்தாது. அது நம்ம அன்றாட பயன்பாட்டுக்கும் ஏத்த மாதிரி இருக்கணும். கண்டிப்பா, யூட்டிலிட்டி ரொம்ப முக்கியம். ஆமா, இந்த வீட்டோட பயன்பாட்டு பகுதிகள் கூட ஒரு தனித்துவமான கலைநயத்தோட தான் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. குறிப்பா சொல்லணும்னா அந்த படிக்கட்டு அப்புறம் யூட்டிலிட்டி ஏரியா. ஆமா, ஸ்ட்ரக்சரல் டிசைன் சார்ந்து அங்க சில ரொம்ப சுவாரஸ்யமான முடிவுகள் எடுத்திருக்காங்க. அத பத்தி நம்ம கண்டிப்பா பேசியாகணும். ஏன்னா இந்த டிசைன்ல இருக்கிற படிக்கட்டு பார்ப்பதற்கு அந்தரத்துல மிதக்கிற மாதிரி ஒரு ஃப்ளோட்டிங் ஸ்டேஜ் அமைப்பா இருக்கு. ஆமா, மரப்படிகளோட இருக்கு. கைப்பிடிகள் கூட ரொம்ப தடிமனான கண்ணாடியால செஞ்சிருக்காங்க. இந்த படிக்கட்டு மேலேயுள்ள ஒரு திறந்த வெளிக்கு போகுது. ஆனா எனக்கு இங்க ஒரு பெரிய முரண்பாடு தெரியுது. என்ன முரண்பாடு? வீட்டின் வெளி தோற்றத்திலயும் சரி, பிளான்லயும் சரி, இது ஒரு சிங்கிள் ஸ்டோரி வீடு, அதாவது ஒற்றை மாடி வீடுன்னு தெளிவா தெரியுது. அப்படி இருக்கும்போது ஏன் இவ்ளோ பெரிய ஒரு படிக்கட்டை உள்ள கொடுக்கணும்? 1000 ஸ்கொயர் ஃபீட் வீட்ல படிக்கட்டுக்குன்னு இவ்ளோ பெரிய இடத்த ஒதுக்குறது நிஜமாவே ஒரு வீணான செயல் இல்லையா? பொதுவா பார்க்கும்போது அப்படிதான் தோணும். ஆனா சமகால கட்டிடக்கலையில ஃபிளாட் ரூஃப், அதாவது தட்டையான கூரைய கொண்ட வீடுகள்ல மொட்டை மாடிக்கு செல்வதற்கான ஆக்சஸ் ரொம்ப முக்கியம். ஓ, மொட்டை மாடிக்கு போறதுக்காகவா? ஆமா, நீங்க ஒரு சாய்வான ஓட்டு வீடு கட்டுனா படிக்கட்டு தேவைப்படாது. ஆனா தட்டையான கூரைக்கு போக இந்த படிக்கட்டு ரொம்பவே அத்தியாவசியம். இன்றைய காலகட்டத்துல அந்த மொட்டை மாடிய சும்மா விடாம அங்க சோலார் பேனல்கள் அமைச்சு வீட்டின் மின்சார தேவையை குறைக்கலாம். ஆமா, அது ரொம்ப யூஸ்ஃபுல். இல்லனா தண்ணி தொட்டிகளை வைக்கலாம். இன்னொரு படி மேல போய் அங்க ஒரு அழகான மாடி தோட்டம், ஒரு ரூஃப் கார்டன் கூட நாம அமைக்கலாம். அதுக்காகத்தான் இந்த உள்படிக்கட்டு கொடுத்திருக்காங்க. சரி, படிக்கட்டு தேவை அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா அது ஏன் அந்தரத்துல மிதக்கிற மாதிரி அப்படி ஒரு டிசைன்ல அமைக்கணும்? சாதாரணமா நம்ம வீடுகள்ல இருக்கிற மாதிரி கான்கிரீட் படிக்கட்டுகள் அமைச்சிருக்கலாமே, அது செலவையும் குறைக்கும்ல. அதுலதான் சூட்சுமமே இருக்கு. வழக்கமான கான்கிரீட் படிக்கட்டுகள் அமைச்சா என்ன நடக்கும் நீங்க கற்பனை செஞ்சு பாருங்க. அது ஒரு பெரிய தடுப்புச் சுவர் மாதிரி மாறிடும். ஓ, ஒரு பிளாக் மாதிரி ஆயிடுமா? ஆமா, முன்கதவு வழியாவோ இல்ல முற்றத்துல அங்க வர்ற வெளிச்சத்தை அது முழுமையா தடுத்துடும். அது மட்டும் இல்லாம படிகளுக்கு கீழே ஒரு இருண்ட உபயோகமற்ற இடத்தை அது உருவாக்கும். கரெக்ட். பொதுவா படிக்கட்டுக்கு கீழே இருட்டாதான் இருக்கும். நாம முன்னாடியே பேசின மாதிரி இருண்ட மூலைகள் வீட்டை சின்னதா காட்டும். ஆனா இந்த படிகள் அந்தரத்துல மிதக்கிற மாதிரி அமைக்கப்பட்டிருக்கிறதால இது ஒரு வடிகட்டி மாதிரி செயல்படுது. ஓஹோ, வடிகட்டி மாதிரியா? ஆமா, அந்த படிகளுக்கு இடையில இருக்கிற இடைவெளிகள் வழியா வெளிச்சம் ஊடுருவி கீழே உள்ள இடத்தையும் நல்ல வெளிச்சமாக்குது. அதனால வெளிச்சமும் சரி, பார்வையும் சரி கொஞ்சமும் தடைப்படுறதில்ல. வாவ். பயன்பாட்டையும் தாண்டி இது வீட்டின் பிரம்மாண்டத்தை கூட்டுற ஒரு செமெட்ரிக். நிஜமாவே ஆச்சரியமா இருக்கு. ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தின் பின்னாலேயும் இவ்ளோ பெரிய காரணம் இருக்குங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நான் இன்னொன்னு கவனிச்சேன். அந்த யூட்டிலிட்டி ரூமுக்கு போற இடத்துல கூட அந்த மயில் கழுத்து வண்ணத்துல ஒரு சின்ன பட்டை வரையப்பட்டிருக்கு. ஆமா, அந்த ஸ்ட்ரைப் டிசைன். சலவை இயந்திரம், பாத்திரம் கழுவுற இயந்திரம்னு ரொம்ப கேஷுவலான இடத்துல கூட வீட்டின் அந்த பொதுவான டிசைன் லாங்குவேஜ் மாறாம இருக்கிறத நான் பார்த்தேன். அதுதான் ஒரு முழுமையான வடிவமைப்போட அடையாளம். ஒரு ஹோலிஸ்டிக் டிசைன்ல எந்த ஒரு மூலையும் வீட்டின் ஒட்டுமொத்த தத்துவத்திலேந்து விலகி நிக்க கூடாது. சரி, இவ்ளோ நேரம் நாம ஒரு கனவு இல்லத்தை பத்தி, அதோட வடிவமைப்பு, வெளிச்சம், வண்ணங்கள்னு எல்லாத்தையும் ரொம்ப ரசிச்சு பார்த்தோம். ஆனா எந்த ஒரு கனவும் நிஜமாகணும்னா அது நம்ம பட்ஜெட்டுக்குள்ள வரணும் இல்லையா? கண்டிப்பா, பட்ஜெட் தான் ஃபைனல் டிசைடிங் ஃபேக்டர். இப்போ நாம கொஞ்சம் நிஜ உலகத்துக்கு வருவோம். இந்த வீட்டை எப்படி உருவாக்குறது, இதுக்கான செலவு என்ன ஆகும்? நாம பார்த்த அந்த ட்ரீம் ஆஃப் ஒர்க்ஸ் நிறுவனத்தோட குறிப்புகள்லயே இதுக்கான விடையும் இருக்கு. அவங்க என்ன சொல்லிருக்காங்க? இந்த 1000 ஸ்கொயர் ஃபீட் வீட்டை கட்டுறதுக்கான செலவு சரியா 30 லட்சம் ரூபாய்னு அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்ல, அவங்கள தொடர்பு கொள்ள 878166555841 அப்படிங்கிற எண்ணையும் இல்லனா dreamofworks@gmail.com அப்படிங்கிற இமெயில் ஐடியும் யூஸ் பண்ணலான்னு தெளிவா கொடுத்திருக்காங்க. ஓகே, 30 லட்சம். ஆனா இத நான் அப்படியே ஏத்துக்க தயாரா இல்ல. ஏன் 30 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறது உங்களுக்கு சாத்தியமில்லாத ஒரு தொகையா தெரியுதா? தொகை சாத்தியமில்லைன்னு நான் சொல்ல வரல. 30 லட்சம் ரூபாய்க்கு இந்த புகைப்படங்களை நம்ம பார்த்தா அத்தனை பிரம்மாண்டமும் கிடைச்சிடுமா அப்படிங்கறது தான் என்னோட பெரிய சந்தேகம். ஓ, அப்படி கேக்குறீங்களா?
ஏன்னா பலரும் இப்படிப்பட்ட 3D இமேஜஸை பார்த்துட்டு ஓஹோ 30 லட்சம் ரூபாயில நமக்கு இப்படிப்பட்ட ஒரு சொகுசு வீடு கிடைச்சிடும்னு ரொம்ப நம்பி இறங்குவாங்க. ஆனா இந்த 30 லட்சம் அப்படிங்கிறது கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட், அதாவது கட்டுமான பணிகளுக்கு மட்டுமான செலவுன்னு அங்க ஒரு சின்ன குறிப்பு இருக்கு. ஆமா, அது ரொம்ப முக்கியமான குறிப்பு. அப்படியானால் 30 லட்சம் ரூபாய் கொடுத்தா வெறும் 4 சுவர்கள் கொண்ட ஒரு சாதாரண கட்டமைப்பு மட்டும்தான் கிடைக்குமா? நாம இவ்வளவு நேரம் வியந்து பார்த்த அந்த ஆடம்பரமான மர அலமாரிகள், அந்த மிதக்கிற படிக்கட்டுகள், மாடர்ன் கிச்சன், இது எதுவுமே இந்த பட்ஜெட்ல வராதா? கடைசியில இது ஒரு பெரிய ஏமாற்றமா முடிஞ்சிடாதா? நீங்க எழுப்புறது மிக மிக முக்கியமான ஒரு விவாதம். வீடு கட்டுற பலரும் ஏமாற்றம் அடைவதும் பண நெருக்கடியில சிக்கிறதும் கரெக்டா இந்த இடத்துல தான். ஆமா, பட்ஜெட் மிஸ்மேட்ச் ஆயிடும். நீ கேக்குற கேள்விக்கான பதில வீடு கட்ட நினைக்கிற எல்லாரும் ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். கட்டுமானத் துறையில கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் மற்றும் இன்டீரியர் காஸ்ட் அப்படின்னு 2 முற்றிலும் வேறுபட்ட பட்ஜெட்டுகள் இருக்கு. ஓகே, ரெண்டும் வேற வேற. 30 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறது ஒரு அற்பமான தொகை கிடையாது. அது ஒரு வீட்டோட உயிரோட்டமான அடிப்படை வேலைகளை உள்ளடக்கியது. அதாவது வீட்டின் பலமான அஸ்திவாரம், தரமான செங்கல் சுவர்கள், கான்கிரீட் கூரை, அப்புறம் வெளிப்புறம் மற்றும் உட்புற பிளாஸ்டரிங் பூச்சி வேலைகள். பேசிக் ஸ்ட்ரக்சர். ஆமா, அது மட்டும் இல்லாம அடிப்படை எலக்ட்ரிக்கல் மற்றும் பிளம்பிங் வேலைகள், தரையில பதிக்கப்படுற அந்த அடிப்படை டைல்ஸ், இது எல்லாமே இந்த 30 லட்சத்துல வந்துடும். இந்த அடிப்படை வேலைகள் தான் ஒரு வீடு பல 100 வருஷங்கள் நிலைச்சு நிக்க காரணம். ஓஹோ, அப்படியானால் அந்த சறுக்கும் கண்ணாடி கதவுகள், சென்டர்ல இருக்கிற அந்த ஐலண்ட் கவுண்டர் கிச்சன், அப்புறம் அந்த ஸ்பெஷல் லைட்டிங்ஸ், இதெல்லாமே இன்டீரியர் பட்ஜெட்ல வரக்கூடிய விஷயங்கள். ஒருத்தர் எந்த வரியான மரத்த அலமாரிகளுக்கு பயன்படுத்துறாரு, எந்த பிராண்ட் விளக்குகளை வாங்குறாரு, சாதாரண கண்ணாடியை யூஸ் பண்றாரா இல்ல பலப்படுத்தப்பட்ட டஃப் அண்ட் கிளாஸ் யூஸ் பண்றாரா அப்படிங்கறத பொறுத்து இந்த இன்டீரியர் செலவு சில லட்சங்கள்ல இருந்து பல லட்சங்கள் வரைக்கும் மாறுபடும். ஓ, அப்போ அது அவங்கவங்க சாய்ஸை பொறுத்தது. எக்ஸாக்ட்லி. இது ஒவ்வொரு வாடிக்கையாளரோட தனிப்பட்ட தேவையும் அவங்க கிட்ட இருக்கிற பண வசதியும் பொறுத்தது. இத கட்டுமான நிறுவனங்கள் முன்கூட்டியே நிர்ணயிக்க முடியாது. இதை நீங்க விளக்கும்போது தான் இதோட நிஜமான நடைமுறை எனக்கு புரியுது. அப்படியானால் நீங்க வீடு கட்ட திட்டமிடும் போதே ஆரம்பத்திலேயே கட்டுமான செலவுக்கும் உட்புற அலங்காரத்துக்கும் சேர்த்து தனித்தனியா பட்ஜெட் ஒதுக்கிடணும். கண்டிப்பா. முழு கையிருப்பையும் கட்டுமானத்துக்கே செலவழிச்சிட்டா கடைசியில வீட்டை அழகா மாத்த பணம் இல்லாம வெறும் சுவர்களோட நிக்க வேண்டியதுதான் இல்லையா? மிக சரியா புரிஞ்சுகிட்டீங்க. வெளிப்படையான திட்டமிடலும் பட்ஜெட் சரியா பிரிக்கிறதும் எவ்வளவு முக்கியம்னு இந்த தகவல் நமக்கு உணர்த்துது. சரி, நாம இந்த ஆழமான தேடலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். ஒரு சாதாரண 1000 ஸ்கொயர் ஃபீட் வீட்டை மூளையை ஏமாற்றி எப்படி ஒரு பிரம்மாண்டமான இடமா மாத்தலான்னு இன்னைக்கு ரொம்ப விரிவாவே புரிஞ்சுக்கிட்டோம். ஆமா, நிறைய விஷயங்கள் பார்த்தோம். வீட்டின் மையத்துல ஒரு திறந்தவெளி முற்றத்தை அமைச்சு வெளிச்சத்தை கொண்டு வர்றது முதல் படி. அந்த வெளிச்சம் வீணாகாம இருக்க ஒவ்வொரு அறையையும் தனிமைப்படுத்தாம ஒரே மாதிரியான வண்ணங்களை பயன்படுத்தி பார்வை எல்லைகளை விரிவுபடுத்துறது 2வது படி. கரெக்ட். அப்புறம் அந்த இடத்துல மிதக்கிற படிக்கட்டுகள் மூலமா கட்டமைப்பு தடைகளை தகர்க்கிறது 3வது படி. அதே சமயம் கட்டுமான செலவுக்கும் இன்டீரியர் செலவுக்கும் உள்ள வித்தியாசத்தையும் நிதி திட்டமிடலோட அவசியத்தையும் ரொம்ப ஆழமா தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த அலசல் கண்டிப்பா ஒரு முழுமையான பார்வையை தந்திருக்கோன்னு நான் நம்புறேன். நீங்க புதிதா வீடு கட்ட நினைக்கிறவரா இருந்தாலும் சரி, இல்ல நீங்க இப்ப வசிக்கிற உங்க வீட்டை ரினோவேட் பண்ண நினைக்கிறவரா இருந்தாலும் சரி, இந்த 3 அடிப்படைகளும், அதாவது வெளிச்சம், வண்ண தொடர்ச்சி மற்றும் சரியான பட்ஜெட், இது 3 உங்களுக்கு பெரிதும் உதவும். ஆமா, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு வீடு அப்படிங்கிறது வெறும் செங்கற்களும் சிமெண்ட்டும் சேர்ந்த கலவை கிடையாது. அது இயற்கை வெளிச்சமும் உளவியல் அமைதியும் சேர்ந்த ஒரு வாழ்விடம் அப்படிங்கறத எப்போதுமே நினைவுல வச்சுக்கோங்க. 100% உண்மை. இன்னைக்கு உங்ககிட்ட விடைபெறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு சின்ன கற்பனை செஞ்சு பார்க்கணும்னு நான் விரும்புறேன். நீங்க இப்ப வசிக்கிற வீட்ல அது எவ்வளவு சின்ன வீடா இருந்தாலும் சரி, உங்களை சுத்தி அடைச்சு வச்சிருக்கிற ஒரு சுவரை முழுவதுமா இடிச்சிட்டு அங்க ஒரு தடையற்ற பெரிய கண்ணாடியை வைக்கிறதா கற்பனை செஞ்சுக்கோங்க. நல்ல கற்பனை. அந்த கண்ணாடி வழியா காலை சூரிய ஒளியோ இல்ல வெளியே இருக்கிற ஒரு சின்ன மரமோ உங்க வீட்டுக்குள்ள தினமும் எட்டி பார்த்தா அந்த ஒற்றை மாற்றம் உங்க வீட்டின் எல்லையை எப்படி விரிவுபடுத்தும், அந்த இயற்கையான வெளிச்சம் உங்க அன்றாட மனநிலையை எவ்வளவு பாசிட்டிவா மாத்தும்னு சிந்திச்சு பாருங்க. கண்டிப்பா அது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். நாம ஆரம்பத்துல பேசின அந்த மேஜிக் அப்படிங்கிறது வீட்டை ஸ்கொயர் ஃபீட்டால பெருசாக்குறதுள்ள நம்ம பார்வையோட எல்லைகளை விரிவுபடுத்துறது தான். இதையே சிந்திச்சுட்டு இருங்க. உங்களுடன் இந்த தகவல்களை பகிர்ந்துகிட்டதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. மீண்டும் இன்னொரு சுவாரஸ்யமான தேடலோட உங்களை சந்திக்கிறோம். நன்றி.